ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வடை போட போகிறேன். என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை. ஆல்ரெடி நான் இதில் கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு எல்லாமே ஊற வச்சு வாழைப்பூ எல்லாமே ஊற வச்சு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை உருட்டி உருட்டி வடை போட வேண்டியதான். ஆல்ரெடி பாயில் ஆகி எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் இதாகிட்டு நான் இப்போ அதை அழகாக தட்டி வடை போட போகிறேன். ஏன்னா பிள்ளைங்க வாழைப்பூலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்தமாரி வடை போட்டால் தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. வெறும் கடலைப்பருப்போட இந்தமாரி ப்ரோட்டீனாக எல்லாம் சேர்ந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வாழைப்பூ வடை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி தான். என்ன வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே நம்ம க்ளீன் பண்ண பழகிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக டக்குன்ட்டு இது பண்ணிடலாம். அது வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும், அதை என்ன ப்ரொசீஜரில் க்ளீன் பண்ணணுன்ற தனியாக நான் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் போடுறேன். இப்போ வடை இது பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் வடை போட்டு வச்சுட்டேன். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அந்த க்ளீன் பண்ணிட்டு அதையும் நம்ம லைட்டாக வேக வச்சுட்டு இதோட அரைச்சிட்டோம்னா நல்ல இதாகிடும். நம்ம இந்த சிக்கன் கட்லெட்டுக்குலாம் போடுற மாதிரி நல்ல ஸ்மூத்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வடை தட்டி போட்டுடலாம். இப்போது நல்ல வடை நல்ல முறுமுறுன்னு ஆகிட்டு இதை நான் கிச்சன் டிஷ்ஷு வாங்கலை. அதனால் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கு இந்த வடை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போட்டோன்னா பிள்ளைங்க சாப்பிடும். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம எவ்வளோ நியூட்ரிஷனாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு ஹெல்த் வைஸாக நல்லா இருப்பாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, அதாவது சிக் பீஸு, அப்புறம் இது க்ரீன் கிராம்ஸு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வாழைப்பூ, உரைப்புக்காக மிளகா வத்தல், இது எல்லாமே ஊற வச்சு அரைச்சிட்டு வடை தட்டி போட வேண்டியதான். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட்.